டெலகிராம் ஃபவுண்டர் ஒரே ஒரு விரல காட்டுனதுனால தான் பிரான்ஸ்ல ஏர்போர்ட்ல வச்சு அவரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா? நீங்க டெலகிராம யூஸ் பண்றீங்கனாலும் சரி, இல்ல டெலகிராம்னால டான் கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஏன்னா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல டெலகிராம் ஃபவுண்டரை உண்மையிலேயே ஏன்பா அரெஸ்ட் பண்ணாங்க, எதுக்காக மக்கள் இப்ப அவரை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க, இதனால கிரிப்டோ கரன்சில வரக்கூடிய இம்பாக்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒன்னொன்னா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுல முதல் விஷயம், நம்ம எல்லாருமே கண்ணுக்கு முன்னாடி பாக்குற பல நியூஸ் சேனல்ல இவர் அரெஸ்ட் ஆயிருக்காரு அப்படின்றதுக்கு உப்பும் காரமும் இல்லாம சொல்லப்படுற காரணம் என்னன்னா, 39 வயசு ஆகக்கூடிய இந்த பவல் துரவ் டெலிகிராம்ல ஒரு சில டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ், இல்லீகல் மெடிசன், ட்ரக்ஸ், ஒரு சில தப்பான வீடியோஸை யூசர் ஷேர் அண்ட் ரிசீவ் பண்ணிருக்கிறதுக்கு இவரே உறுதுணையா இருந்திருக்காரு. அதனால இவர் அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்காரு பிரான்ஸ் ஏர்போர்ட்ல. மேபி இதுக்கப்புறமா 20 இயர்ஸ் வரைக்கும் இவருக்கு சிறை தண்டனை கிடைக்கலாம் அப்படின்றதுதான். ஆனா இப்போ பல பேருக்கு தெரியாத ஒரு உண்மையை நான் சொல்லவா? பவல் துரவ் அப்படி யாரை பார்த்துதான் இந்த ஒரு ஃபிங்கரை காட்டினாருன்னு தெரியுமா? 2011 வருஷம் பவல் துரவ் டெலிகிராம் ஃபவுண்டரே சொல்றாரு, ரஷ்யா கவர்மெண்ட் அவர்கிட்ட வந்து டெலிகிராம்ல பல சோஷியல் மீடியாஸ்ல ஆன்டி கவர்மெண்ட் ஏஜென்சிஸா இருக்கிற ஒரு சில அக்கௌண்ட்ஸை இப்பவே பிளாக் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்றதுக்கு ரெக்வஸ்ட் சொன்னாங்களாம். ஆனா பவல் துரவ் மட்டும்தான் இவங்க கேட்ட ரெக்வஸ்ட்டை ஃபாலோ பண்ணலையான்னு கேட்டா அதுதான் இல்ல. பல சோஷியல் மீடியாஸ் இவங்க சொன்னதுக்கு அகைன்ஸ்டா தான் இருந்தாங்க. ஆனாலுமே பவல் துரவ் அந்த ரெக்வஸ்ட்டை ஏற்க மறுத்ததுக்கு அப்புறமா ஒரு சில சோஷியல் மீடியாஸ்ல ஒரு ஃபிங்கரை காட்டின மாதிரி ஒரு போஸ்டர் போடுறாரு. யாருக்கு அகைன்ஸ்டா? ரஷ்யா கவர்மெண்ட், அதாவது புட்டினுக்கு அகைன்ஸ்டா. அப்பதுல இருந்தே பல கண்ட்ரியோட கவர்மெண்ட் இந்த டெலிகிராம் சிஇஓ ஃபவுண்டர் மேல ஒரு சில வன்மத்தை கக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு 2014 வருஷம் உக்ரைன்ல ஒரு சில பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதுல ஒரு சில பேர் டெலிகிராம் மூலியமா பல விஷயத்த ஷேர் பண்ணி பேசிக்கிறாங்க. அந்த டேட்டாவை ரஷ்யன் கவர்மெண்ட் கிட்ட கொடுக்க மறுக்கிறாரு பவல் துரவ். இதனால பவல் துரவுக்கு ரஷ்யன் கவர்மெண்ட்ல இருந்து ஏகப்பட்ட பிரஷர் வருது, ஒரு சில விஷயத்த பண்ணுங்க, இதை பண்ணாதீங்கன்னு. ஃபைனலி பவல் துரவ் என்ன முடிவு எடுத்தாரு தெரியுமா? ஏப்பா, உங்க ரஷ்யா வேணாம், ஒண்ணுமே எனக்கு வேணாம், நான் இந்த நாட்டை விட்டே போறேன்னு சொல்லி அங்க இருந்து வெளியே வந்து பிரான்ஸ் யுஏஇல ஒரு சில சிட்டிசன்ஷிப் வாங்கி அங்கேயே செட்டில் ஆயிட்டாரு. இதுல என்ன ஒரு ட்விஸ்ட்னா, டெலிகிராம் நம்ம நினைக்கிற மாதிரி வாட்ஸ்அப் மாதிரி மெசேஜிங் ஆப் மட்டுமே கிடையாது. அது ஒரு சென்ட்ரலைஸ்டு தான். ஆனாலுமே டீசென்ட்ரலைஸ்டா மெசேஜ் என்கிரிப்டா நிறைய பேர் நிறைய விஷயத்த பர்சனலைஸ்டா ஷேர் பண்றதுக்குமே டெலிகிராம் இப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதுல தான் ஒரு சில இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், உக்ரைன்ல ஒரு சில பிரச்சனை போயிட்டு இருக்கும் போது அங்க என்னதான் நடக்குதுன்ற உண்மையான விஷயம் வாட்ஸ்அப்ல நிறைய பேருக்கு ஷேர் ஆகல. ஆனா டெலிகிராம் மூலியமா ஒரு சில வீடியோ கிளிப்பிங்ஸ், மெசேஜ் மூலியமா நிறைய பேருக்கு உக்ரைன்ல என்னதான் நடக்குதுன்ற உண்மையான விஷயம் ஷேர் ஆக ஆரம்பிச்சிருக்குது. அப்ப நேட்டோ படையினாலேயே அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. டெலிகிராமுக்குள்ள என்ன பேசிக்கிறாங்க, என்ன விஷயத்த ஷேர் பண்றாங்கன்ற விஷயத்த சிஇஓ ஃபவுண்டர் டீமுமே கரெக்டா மானிட்டர் பண்றது இல்ல, கவர்மெண்ட்டுமே இந்த டெலிகிராம கண்ட்ரோல் பண்ண முடியறது இல்ல அப்படின்ற ஒரு கன்சர்னால தான் டெலிகிராம் சிஇஓவை இப்ப அரெஸ்ட் பண்ணிட்டு டெலிகிராம அண்டர் சிஏஏ கண்ட்ரோலுக்கு கொண்டு வர ட்ரை பண்றாங்க. ரீசெண்டா வெளியே வர விஷயம், டெலிகிராம் சிஇஓவை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமாவே ரஷ்யா கவர்மெண்ட் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு சில அக்கௌண்ட்ஸ் டெலீட் பண்ணுங்கன்ற மாதிரி. அது மேபி கூடிய சீக்கிரம் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இப்பதான் இந்த கதையில ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே வரப்போகுது. 900 மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் டெலிகிராம யூஸ் பண்றாங்க. ஆக்டிவ் யூசர்ஸா பல பேர் இருக்காங்கன்னு தெரியும். இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, எப்பா பிரைவசி அண்ட் ஃப்ரீடம் ஸ்பீச்சை நீங்க எப்படி கிரைம்னு சொல்லலாம், டெலிகிராம் சிஇஓவை இப்பவே ரிலீஸ் பண்ணுங்கன்னு பல நாடுகள்ல பல பேர் ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கு முன் வந்திருக்காங்க. ஃப்ரீ துரவ்னு சொல்லி. இவங்க மட்டுமே இல்லாம இந்த ப்ரொடெஸ்ட் இன்னுமே சோஷியல் மீடியால ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு டான் பிளாக் செயின், கிரிப்டோ கரன்சி அண்ட் அதை பேஸ் பண்ணி வெளியே வந்த நிறைய சின்ன சின்ன கேமிங் டோக்கன்ஸை பேஸ் பண்ண கம்யூனிட்டி மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே எல்லா சோஷியல் மீடியாலையுமே இப்பவே பவல் துரவை ரிலீஸ் பண்ணுங்க, இவர் தப்பே பண்ணல அப்படின்றதுக்கு பல போஸ்டர் போட்டுட்டே இருக்காங்க. ஆனா அப்ளிகேஷனோ இல்ல ஏதோ ஒரு செக்டாரோ ஒருத்தருக்கு கீழே கண்ட்ரோல்டா 100% செக்யூர்டா இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல தப்புகள் நடக்கிற வாய்ப்புகள் கம்மியாகும் அப்படின்றத கவர்மெண்ட் தெளிவா நம்புறாங்க. இவர் அரெஸ்ட் ஆயிருக்காருன்னு வெளியே வந்த நியூஸுக்கு அப்புறமா டான் காயின் கிட்டத்தட்ட 10% மேல சடனா டிராப் ஆயிருக்கு. மேலும் இந்த இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி ஒரு சில நியூஸோ அல்லது எவ்ரி ஜட்ஜ்மெண்ட் வந்து இந்த டான் பிளாக் செயின் அண்ட் ஃபவுண்டருக்கு, டெலிகிராம் ஃபவுண்டருக்கு அகைன்ஸ்டா வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா டான் பிளாக் செயின் அதை சுற்றி உள்ள கிரிப்டோ கரன்சிஸ் எல்லாமே பயங்கரமா டிராப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.